யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் ரெண்டு ஆகினோம். அது மிச்ச குறைகளை சுட்டிக்காட்டினா சில நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. ஐயா பார்க்கிறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்லை, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் கௌரவ அமைச்சர் என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியாவில் இருக்கபடியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும். யாழ்ப்பாணத்துல இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா அந்த வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து அவர்கள் இருக்கிறார். இதுல என்னென்றால் மொத்த 95 மில்லியன்ல 69 மில்லியன் நீங்க பாதிச்சிருக்கீர்கள். அது மாதிரி கிண்ணச்சியில 65-62 பாதிச்சிருக்கீங்கள். முன்னத்தீவில 57 42. ஒரு காலத்துல போராட்டத்துல வரலாற்றுல எல்லாத்தையும் இழந்த ஒரு சமூகத்தின் 57 மில்லியன்ல 42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்கள். அந்த படையத்த படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 daysல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல பில்ஸ் இன் ஹேண்ட் 33.26 மில்லியன். ஓகே, மொத்தமா கூட்டிக்க 381 மில்லியன் வந்துட்டுது. அங்கால 19 மில்லியன் செலவழிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையே. 10 நாள்ல இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த தலையங்கங்கள் போடும்போது ஒரு இயர் டைட்டிலோட போடுங்க. 2024, 2025, 2026 அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் போடுங்க. அப்பதான் ஐயா பார்க்கிறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்லை, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் ஒரு 3 லைன் போட்டுக் கொள்வோம். அந்த 3 மொத்தமா கூட்டி பார்த்தால் 100 கிட்ட இருக்கும். அப்போது நீங்க மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்பட்டது. கௌரவ அமைச்சர் என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியாவில் இருக்கபடியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும். முக்கியமாக நான் சொல்ல வருவது வீதி அபிவிருத்தி மட்டுமல்ல, சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும், சம்பந்தப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்டுகளை எங்கள்கிட்ட அதை பார்க்க தெரிவினா இருந்தா நாங்கள் அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோட சேர்த்து கலப்பினா இருந்தால் அதுக்குரிய ஒரு நல்ல இது வரும். நான் இதுல குறை கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறதில்லை என்னுடைய வீட்டுல. அதனால இது குறை கண்டுபிடிக்கிறதாக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை. அப்படியான ப்ரொஜெக்டுகளை முதலே ஒரு PDF பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானே சொல்லுவேன் போட வேண்டாம். ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் என்பதால் வைத்தியருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் பாதை போடப்படும் என்ற அடிப்படை நம்பிக்கையோட நல்ல விரும்பும் இந்த ஒரு நன்றி. என்னன்னா மேல கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம், அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு அனலைசிஸ் செய்யல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெவில் வாக்கிங் சொல்றது அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த இது நடக்கும். அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குறைகளை சுட்டுக்காட்டின் பட்சத்தில் சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் தயவு செய்து யூடியூபில் அடுத்து வாசிக்குமாறு எங்களுடைய அந்த பெருமக்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங்ல ஒரு செக்ஷன் இருக்கு, டெவில் வாக்கிங், ப்ளீஸ் ரீட். கூட்டத்தில் இதற்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் த PSSP ப்ராஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்புக்கூடல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இந்த PSSP ப்ராஜெக்டுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜஸ்னாவில் 95 மில்லியன் அலோகேட் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்னா டிஸ்ட்ரிக்டுக்கு. ஆனா நீங்கள் 69 மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. 8.4 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த 10 daysல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 daysல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த படையத்த படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 daysல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது அதே மாதிரி பண்ணால் சுகாதாரத்துறை தொடர்பாக எனக்கு தெரிந்தபடியால் இந்த கேள்வியில் உங்களுடன் முக்கியமான அமைச்சரிடம் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜஸ்னாவில் PSSP ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகினது? இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் ஐயா. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டி தான் நான் ரெண்டு ஆகினோம். ஆகவே மிச்ச குறைகளை சுட்டிக்காட்டினா சில நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த நிமிடத்தில் விளக்க விரும்புகிறேன். நீங்கள் இதுல யாழ்ப்பாணத்துல இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா அந்த வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து அவர்கள் இருக்கிறார். இதுல என்னென்றால் மொத்த 95 மில்லியன்ல 69 மில்லியன் நீங்க பாதிச்சிருக்கீங்கள். அது மாதிரி கிண்ணச்சியில 65-62 பாதிச்சிருக்கீங்கள். முன்னத்தீவில 57 42. ஒரு காலத்துல போராட்டத்துல வரலாற்றுல எல்லாத்தையும் இழந்த ஒரு சமூகத்தின் 57 மில்லியன்ல 42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்கள். 90 மில்லியன் பவுலிங்காக பாதிச்சிருக்கிறீர்கள். முன்னாடில 67-65 பாதிச்சிருக்கிறீர்கள். PDFஸ்ல 27 மில்லியன்ல 140 மில்லியன் பாதிச்சிருக்கீர்கள்.
மிச்ச காசு அப்ப 21 மில்லியன்ல 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படுவது என்பதை தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் இதை திருப்பியும் எடுக்கக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு இது உதவும். அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதால உங்களுக்கு கேட்கிறேன். நீங்களே அதோட பிஎஸ்எஸ்டி ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பு பரிசை கூட என்னுடைய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக மோர் புத்தகத்தில் நான் பார்த்தேன். அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன். என்றால் நாங்கள் சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது அலோகேட் பண்ணுகிற மொத்த பணத்தை ஐயா நீங்கள் இதுல 10 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 30% பாதிச்சிருப்போம், 40% பாதிச்சிருப்போம். முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் பீடியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பியிருக்கோம். முழு காசு திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லைன்ற நாங்க சொல்லுவோம். கொழும்புல போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லைன்னு திருப்பி விடுகிறார்கள். இதன் மூலம் அரசாங்கத்தின் பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இது ஒன்றுமே யாருமே எந்த எம்பிஐயுமே பாதிக்கப்பட போவதில்லை. இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இதற்குரிய பிஎஸ்எஸ்பி ப்ராஜெக்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் பண்ண சொல்லி தயவு செய்து கேட்கும். அதுல எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு டேட் 348.94 மில்லியன். மிச்ச 10 நாள்ல 60 மில்லியன் பாய்க்கும். இல்ல பில்ஸ் இன் ஹேண்ட் 33.26 மில்லியன். ஓகே மொத்தமா கூட்டிக்க 381 மில்லியன் வந்துட்டுது. அதனால 19 மில்லியன் செலவழிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையே 10 நாள்ல. இல்ல அதனாலதான் நான் சொன்னேன் இந்த தலையங்கங்கள் போடும்போது ஒரு இயர் டைட்டிலோட போடுங்க. 2024, 2025, 2026 அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல போடுங்க. அப்பதான் ஐயா பாக்குறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்லை, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் ஒரு 3 லைன் போட்டுக் கொள்வோம். அந்த 3 மொத்தமாக கூட்டி பார்த்தால் 100 கிட்ட இருக்கும். அப்போது நீங்கள் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்பட்டது. வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஆனால் ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, பருத்துத்துறை வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்தாலும் பரந்தூர்ல ஒரு ஆள் பஸ்ல ரங்கி போய்க்குள்ள அங்க ஒரு ஃபுட் அக்கவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. அது லோ இருக்கிற அவர்கிட்ட நான் கேட்டு சொல்லலாம். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.